வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கவலை ஒழித்தல் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். 2 கவலைகளை முடிச்சிட்டோம். இது 3வது கவலை அப்படின்னு சொல்கிறப்போ, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை அப்படின்னு சொல்லுவோம் மகரிஷி. ஏன் அலட்சியப்படுத்தணும்? இப்போ வீட்டில் மாமியார் அப்படின்னு இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் குழந்தை வளர்க்குறது சரியில்லை, அந்த காலத்தில் நாங்கள் குழந்தைய எப்படி பார்த்துக்கிட்டோம், இப்போ நீங்கள் செல்ஃபோன் காட்டுறீங்க, குழந்தைக்கு ஊட்டி விடுறீங்க, நாங்கள்லாம் தட்டில் போட்டு வச்சா அதுவே சாப்பிடும், நாங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், மாமியார்னால் நை நைன்னு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நம்மளால் சுமூகமாக இருக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம அலட்சியப்படுத்தி தான் ஆகணும். அடுத்தது இப்போ நம்ம ஓன் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டல் ஹவுஸாக இருக்கலாம், அக்கம் பக்கங்கள் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு இல்லாத இருந்தோம்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகிடும்னா முகம் கொடுத்து நம்மளால் பேச முடியாது. அப்போ அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த இடத்துலையும் நாம் அலட்சியப்படுத்த தான் வேண்டும். இதில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.